லவ் வந்து பில்ட் பண்ண வேண்டியது தானாக வந்துடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த கமிட்மெண்ட் இல்லைன்னா நான் ஈஸியாக கட் ஆஃப் பண்ணிட்டு நான் வேற ரிலேஷன்ஷிப் பிளான் பண்ணிடுவேன். கமிட்மெண்ட் இருக்குங்கிறப்போ பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். 100% பர்ஃபெக்டாக உங்களுக்கான பர்சன் கிடைக்கவே மாட்டாங்க. கன்யூஸாக சொல்லிட்டு ஒரு விஷயம் என்னன்னா, மேட் ஃபார் ஈச் அதர்ங்கிற டேர்மே வந்து ஒரு மித். மேக் ஃபார் ஈச் அதர் மட்டும்தான். இப்போ ஒரு பர்சனை வந்து நான் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வேணும்னு நினைக்கிறேன். அவன் காலைல எழுந்தோடனே 6 மணிக்கு எழுந்திக்கணும், இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணணும், நான் இருக்கேன்னா முதல்ல அப்படின்னு சொல்லி இருக்கணும். அப்போதான் அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கான பர்சன் வந்தால் தான் I'll get married. எனக்கு வந்து எனக்கு இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, the society pressure, my relative pressure, no, I don't want to do marriage. அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என்னால சண்டை போட முடியல. சொல்லுங்க பரவாயில்ல. நாங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி இதே சண்டை வெளியே போட்டுட்டு இருந்தோம். அவரு எந்த சைடு? உங்க சைடு எடுக்கிறாரு கொஞ்சம். அதனால என்னதான் உங்களுக்கு வேணும்? கல்யாணம் பண்ணணும்னா ஓடுறீங்க, நோ சொல்லிட்டே இருக்கீங்க. வீட்டில் நாங்களும் கேட்டுட்டே இருக்கோம். என்ன கிரைட்டீரியா இருந்தா நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க? இதுதான் இந்த பாட்காஸ்டோட இது. எங்கிருந்து வர்றீங்க? இங்கே கோயம்புத்தூர்ல என்ன பண்றீங்க? திருவண்ணாமலையிலேருந்து வரேன். இங்கே கோயம்புத்தூரில் ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு இருக்கேன். சூப்பர். உங்க பேருங்க சிஸ்டர்? என் பேர் சிவாத்மிகா. நீங்க சிஸ்டர்? ஹாய், நான் ஸ்ரீரஞ்சனி. கோயம்புத்தூர்ல தான், நானும் அதே ஃபேஷன் டிசைனிங் தான் படிச்சேன். ஓகே. ஹாய், ஐம் ரூபா. நான் காங்கேயம்ல இருந்து வர்றேன். நானும் ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப ரிலாக்ஸ்டா, ரொம்ப ஈஸியாக போகலாம். உங்கள் காலேஜ் இன்டர்வியூவோ இல்லை ஜாப் இன்டர்வியூவோ இல்லை. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஆமாம், வெட்டிங் டெக்கரேட்டர் ராஜா வர்ணம் வெட்டிங்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் என் கம்பெனியோட பேர். லாஸ்ட் 7 இயர்ஸாக வெட்டிங் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். 2019 ஸ்டார்ட் அப். மீடியா எல்லாருமே வந்து நெகட்டிவ் சைட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் மட்டுமே காட்டிட்டு இருக்காங்க. இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் டிக்டாக் டான்ஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரியே காமிச்சிருக்காங்க. ஒரு நார்மலான லைஃப் அப்படிலாம் இருக்காது. ஸ்மூத்தாக, ஸ்லோவாக, ஸ்டடியாக, நீயான கோபிநாத் சொல்கிற மாதிரி அது போரிங்காக தான் இருக்கும். அவர் கொஞ்சம் அசட்டையாக தான் இருப்பாருங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நார்மல் டேஸ் நார்மலாக தான் இருக்கும். அதுதான் ஹாப்பினஸ். அதுதான் வந்து நம்ம டே டு டே என்ஜாய் பண்ணி பழகணும். டெய்லியும் டான்ஸ் ஆடிட்டு இருக்க முடியாது, எல்லா நேரம் எனர்ஜி இருக்காது. அப்படிங்கிறது இந்த சேனல் மூலியமா நிறைய ரிலேஷன்ஷிப்பை பெட்டராக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணணுங்கிறது தான் இந்த யூடியூப் சேனலோட நோக்கம். பிஃபோர் மேரேஜ் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, என்ன இருக்கு, என்னதான் உங்களுக்கு வேணும்? கல்யாணம் பண்ணணும்னா ஓடுறீங்க, நோ சொல்லிட்டே இருக்கீங்க. வீட்டில் நாங்களும் கேட்டுட்டே இருக்கோம். என்ன கிரைட்டீரியா இருந்தா நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க? இதுதான் இந்த பாட்காஸ்டோட இது. என்ன கிரைட்டீரியா வச்சிருக்கீங்க? உங்களுக்கு மாப்பிள்ளையா வர்ற பையனுக்கு என்ன கிரைட்டீரியா வச்சிருக்கீங்க? இருக்கிற ஜெனரேஷன்லயும் பீப்புள்லயும் ஒருத்தன் வந்து நல்ல ஹியூமனா இருக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஹேவிங் அ ஹியூமன் குவாலிட்டி இட்ஸ் ரேர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே. லைக் என்னோடனா லைக் ஓப்பன் டாக்டிவா இருக்கும். எது ட்ரூத்னே தெரிய மாட்டேது. ஓப்பன் கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்னு. ஓகே. பாவம்ல பசங்க இங்க என்னதான் பண்ணுவானுங்க? இப்போ இவ்வளோ பெரிய குட் பீப்புள்ஸ் ஆர் தேர், டெஃபினெட்லி குட் பீப்புள்ஸ் ஆர் தேர். இப்போ பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொண்ணு வேணுன்ற மாதிரி, லைக் நல்ல பொண்ணுன்ற விட நல்ல ஹியூமன் இருக்கணுன்ற மாதிரி எங்களுக்கும் அதே தான். ஒரு நல்ல ஹியூமன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர், அதுதான் நல்ல ஹியூமன். இன்னொன்று என்னன்னா வந்து பொண்ணை தாழ்ந்து பார்க்கறது அந்த மாதிரி இல்லாமல் ஈக்குவல் சூப்பர் சூப்பர். ஃபேஷன் டெக்னாலஜி இருக்கிற ஸ்டூடெண்ட், அந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கிற ஸ்டூடெண்ட்ட நான் ஏன் பேசணும்னு நினச்சேன் அப்படின்னா, யூஸ்வலாகவே வெட்டிங்க்கு அப்புறம் நடக்கிற பிரச்சனை பார்த்துட்டிங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பை எப்படி நர்ச்சர் பண்ணிக்கிறது, ரிலேஷன்ஷிப்பை எப்படி பெட்டர் ஆக்கிக்கிறதுங்கிறது கப்புள்ஸுக்கு தெரியாத மாதிரி, பிஃபோர் மேரேஜ் எப்படி ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ணுறதுங்கிறதும் பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. எல்லாத்துக்குமே பெரிய டவுட்ஸ் இருக்கு. நிறைய கிரைட்டீரியாவை நம்ம அடிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த நியானா ஷோஸ் எல்லாம் ஹிட் ஆகுது. அவங்கள நம்ம கிரைட்டீரியா, அப்பா அம்மாவுக்கு அஸ்ட்ராலஜி வேணும், அப்பா அம்மாவுக்கு பையனோட பேக்ரவுண்ட் வேணும், பொண்ணுக்கு பையன் ட்ரெண்டியாக இருக்கணும். என்னோட பெர்செப்ஷன் இது, உங்களோடது நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு ஒரு சில இது இருக்குது. இதை எல்லாத்தையும் நான் உங்கள் சைடு மட்டும் சொல்லலை, பையன் சைடும் இன்னைக்கு நிறையா டிமாண்ட்ஸ் இருக்குது. பையன் சைடும் டிமாண்ட்ஸ் இருக்குது. பையன் சைடு உங்களுக்கு ஈக்குவலான டிமாண்ட்ஸ் இன்னைக்கு இருக்குது. அதனால தான் மேரேஜ் ஆர் கெட்டிங் டிலேட் நான் நினைக்கிறது. ஓகேங்களா? அது இந்த அப்பா அம்மா அஸ்ட்ராலஜி பேக்ரவுண்ட் செக் பண்ணுறாங்க, இதெல்லாம் இது சைடு. உங்கள் சைடில் நீங்கள் சொல்லுங்கள். சூப்பர். ஓகே, நல்ல விஷயம் தான் அஸ்ட்ராலஜி. ஓகே, அவங்களோட மனசு திருப்திக்கு பார்த்துக்கிட்டும், அவங்களோட அதை வந்து அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் நம்ம வந்து அதை பிரேக் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஓகே. ஆமாம், என்ன பிரச்சனைனா சிஸ்டர், 10 விஷயம் இருக்கு. அஸ்ட்ராலஜி, பேக்ரவுண்ட், கேரக்டர், அவங்களோட ஸ்டடீஸ், இந்த மாதிரி 10 விஷயம் இருக்கு. 10மே மேட்ச் ஆக முடியுமா? Sometimes we have to compromise on certain things. அப்பதான் எந்த ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், நம்ம அப்பா அம்மா கூட இருக்க ரிலேஷன்ஷிப் எடுங்க, how it is, ஏதாவது ஒரு விதத்துல okay, we have to compromise. Same goes for
கப்பலாக இருந்தாலும் அதுதான், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஆமா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தாலும் நிறைய காம்ப்ரமைஸ் ஆகி தான் இருக்கணும். ஏன்னா தட்ஸ் ஹவ் ரிலேஷன்ஷிப், எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சில விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணாதான் இட்ஸ் கோயிங் டு அந்த ரிலேஷன்ஷிப் லாஸ்ட் ஆகும். ஆமா அதனால காம்ப்ரமைஸ் இஸ் ஃபைன், பட் எதில் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு காம்ப்ரமைஸ் வந்து பெரிய விஷயமா தெரியாது. லைக் ஒரு காய் கூட நான் இருக்கிறது அவனால அந்த காம்ப்ரமைஸ் பண்ணாத வந்து இன்னொரு காய்க்கு அது ரொம்ப ஈஸியாக வரலாம். ஸோ நம்ம அது யாருன்னு கரெக்டாக சூஸ் பண்ணுறதுல தானே. கண்டிப்பா மோஸ்ட்லி எல்லாருமே பாசிட்டிவாக பார்க்க முடியாது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இருக்கும். அதை வந்து தாண்டி அதில் நம்ம மர்ஜ் ஆகி புரிஞ்சுக்கிட்டு அதை தாண்டி போகிறது தான் லவ் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னுமே பெட்டர் ஆக்கும் அப்படிங்கிற என்னோட தாட். இந்த விஷயத்துக்கு நான் ஒரு விஷயம் ஆட் பண்ணிடுறேன். லேயர்ஸ் இருக்குது நம்மளோட மைண்டில், நியூரல் மைண்டில் ஒரு லேயர்ஸ் இருக்குது சரிங்களா. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து என்விரான்மெண்ட், சுற்றி இருக்க பீப்புளை வச்சு நம்ம நிறையா பர்சீவ் பண்ணுவோம், அது போகும். அடுத்த லேயர் நம்மளோட ஹேபிட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். ஓகேங்களா. இப்போது என்விரான்மெண்ட், ஒரு பையன் எந்த என்விரான்மெண்ட்டில் வேணாலும் ஒரு நல்ல பையனாக வளர்ந்துருக்கலாம். ஓகேங்களா. அது மட்டும் டிசைட் பண்ணாது. அதுக்கப்புறம் அவங்களோட ஹேபிட்ஸ், டெய்லி ரொட்டீன்ஸ், அவங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் நடந்துக்கிறது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ். இது பிரமிடு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லேயர் சரிங்களா. அதுக்கு அடுத்தது பிலீஃப் சிஸ்டம். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ 3 சொன்னோம்ல, இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கக்கூடியது. நீங்கள் ஒரு 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 பிஹேவியருக்கு, ஒரு ஹேபிட் இருக்குன்னா அதை மாற்றிக்க முடியும். பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த லேயரில் மேலே வர 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 அந்த விஷயத்தை மாற்றுறது கஷ்டம். அதுக்கு அடுத்த லேயர் வந்து வேல்யூ சிஸ்டம். பிலீஃப் சிஸ்டங்கிறது மாற்ற முடியும், வேல்யூ சிஸ்டங்கிறது மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேலே பர்பஸ், அதுக்கு மேலே செல்ஃப் இமேஜ், மோட்டிவ், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நான் இதில் எக்ஸ்பர்ட் கிடையாது, நான் இது கற்றுக்கிட்ட விஷயம், எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்ம ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் என்னன்னு பார்க்குறோம், என்விரான்மெண்ட் என்ன, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் பார்க்குறோம். ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். பிரமிட்ல கீழே இருக்கிறது மாற்றக்கூடியது, அதை நம்ம பார்க்குறோம். அவங்களோட வேல்யூஸ் வந்து ரொம்ப நாளாக அவங்க பர்சீவ் பண்ண விஷயம், அது ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கும். அவங்ககிட்ட அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அந்த விஷயத்த பார்க்க மாட்டேங்கிறோம். என்விரான்மெண்ட், அவங்களோட பணம் என்ன, அவங்களோட படிப்பு என்ன, ஸ்கில் அண்ட் நாலேஜ் என்ன, இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறோம். வேல்யூ சிஸ்டம் என்ன, பிலீஃப் சிஸ்டம் என்ன, அவங்களோட பர்பஸ் என்ன, அவங்களோட மோட்டிவ் என்ன, அவங்க லைஃப்பில் என்ன விஷன் வச்சுருக்காங்க, இதெல்லாம் மேலே இருக்குது. இதெல்லாம் வந்து மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை நம்ம பார்க்குறக்கு விட்டுறோம். ஓகேங்களா. 1 monthல மேரேஜ் அப்படிங்கிறது இது பண்ணாதீங்க. நாங்கள் எங்கள் வியூவர்ஸ்க்குமே சொல்கிறது இதுதான். அட்லீஸ்ட் அவங்களோட வேல்யூஸ் என்ன, அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் என்ன, அவங்களோட ட்ரைட் என்ன, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். இதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டினில் கிடைக்கிற ஆன்சர் கிடையாது, அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் 3 months வச்சுக்கோங்க. அதுக்காக 6-7 வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல பழக்கமே கெட்ட பழக்கமாக தெரியும், சண்டை வந்துடும். என்கேஜ்மெண்ட்டோ இல்லை உறுதி வார்த்தையோ என்ன டேர்ம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கமிட்மெண்ட் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த ரிலேஷன்ஷிப் ஃபோனில் பேசுறது, 2-3 டைம் மீட் பண்ணுங்க. அப்போ பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த கேரக்டரோட ரெசனேட் ஆகுமான்னு தெரியணும். நான் இதில் எனக்கு இதை சொல்கிறதுல எனக்கு என்ன பயம்னா, ஆல்ரெடி நிறைய க்ரைட்டீரியா வச்சு கல்யாணத்தை டிலே பண்ணிகிட்டே போகிறீங்க, இன்னும் க்ரைட்டீரியாவை நான் எக்ஸ்ட்ரா பண்ணி விட்ருணுன்னு தான். 100% பர்ஃபெக்டாக உங்களுக்கான பர்சன் கிடைக்கவே மாட்டாங்க. கன்யூஸாக சொல்லிட்டு வர விஷயம் என்னென்னா, மேட் ஃபார் ஈச் அதர்ங்கிற டேர்மே வந்து ஒரு மித். மேக் ஃபார் ஈச் அதர் மட்டும்தான், மேக் ஃபார் ஈச் அதர் மட்டும்தான். நீங்கள் ஒரு மேக் இன் இண்டியா மட்டும்தான். இதை சொல்லும் போது என்ன பயம்னா, ஆல்ரெடி சிங்கிள்ஸாகவே இருந்துருவீங்க போல, இன்னும் சிங்கிள்ஸாக இருந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுனா. இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு என்ன, உங்களோட தாட் என்ன? வந்து பர்ஃபெக்டாக இருக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. சண்டை வரும், எல்லாத்துலேயும் ஒத்து போகிறது இட்ஸ் வெரி ரேர். ஏதாவது ஒரு விஷயத்தில், ஈவன் மேபி ஃபுட்டாக இருக்கலாம், எனக்கு வேறு ஃபுட் பிடிக்கலாம், எனக்கு சமையல் தெரியாது, எனக்கு சாப்பிட்றது பிடிக்கும்னா அந்த பர்சனுக்கும் அதே, அவங்களும் அந்த மென்டாலிட்டியில தான் இருக்கலாம். பாருங்க, செட் ஆகாது. பட் we have to figure some way, right? ஒருத்தங்க கூட வாழணும் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா 2 பேருக்குமே, எனக்கு நானும் சமைக்க மாட்டேன், நீயும் சமைக்க மாட்டேன்னா ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட், இல்லை நீ பண்ண ஆல்டர்னேட்டிவ். இப்போ எல்லாரும் ஐ திங்க் இப்போ பீப்புள் ஆர் வெரி மச் ஓகே பண்ணலாம், நான் அது வந்து இட்ஸ் அ விமன் ஜாப், I don't want to do அப்படி சொல்றது கிடையாது. everyone are sharing the responsibilities நான் நினைக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ்ல I don't like believe. நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒருத்தவங்க வராங்க 1 மாதம் 6 மாதம், இன்ஃபேக்ட்
6 மாசம் எத்தனை வருஷம் இருந்தாலும் அந்த பர்சனை முழுசா புரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டா ஐ டவுட் தட். ஏன்னா நம்ம அப்பா அம்மா இன்னும் வரைக்கும் தான் சண்டை போடுறாங்க. என் பேரண்ட்ஸ் இன்னும் வரைக்கும் தே ஃபைட். தேனோ கண்டிப்பா வந்துட்டு இவ்வளோ வருஷம் வாழ்ந்துருக்காங்க, சண்டை போடாம இருக்காங்களா? இன்ன வரைக்கும் நம்ம அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு நாங்க லவ் இல்லாம இருக்கா? நோ, அங்க லவ் இருக்கனாலதான் ஆக்சுவலா சண்டை வருது. அந்த மாதிரி ஃபைட்ஸ் ஆர் குட். கண்டிப்பா. ஏன்னா அங்க எப்படி சொல்றது, அதுக்குன்னு டாக்ஸிக்கெல்லாம் போக கூடாது. அது வேற இல்ல நமக்கு பவுண்டரி தெரியணும். நம்ம அந்த லேயர் வேற. உடனே சைக்கோவை கொண்டு வந்து சைக்கோ கட்டி வச்சுட்டு சைக்கோ இது பண்ணு, அது வேற. அவங்க டோட்டலா டிஃப்ரெண்டா தெரிவாங்க. அவங்கள வந்து யாருனாலையுமே ஏத்துக்க முடியாது. அது ஈஸியா ஃபைன் பண்ணிடலாம். அதாவது ஒரு சில சைக்கோ கேரக்டர்ஸ் ஈஸியா ஃபைன் பண்ணிடலாம். அது இல்ல விஷயம். அந்த பிரச்சனை இல்ல. பண்ண முடியல ப்ரோ, சீரியஸா. like ஸ்டார்டிங்ல they sugarcoat everything and then later it will show. ஆமா, சீரியஸ். இன்னொன்னு என்னத்தீங்கன்னா, நிறைய பேரு பசங்க என்ன பண்றாங்கன்னா, போன்ல பார்த்துட்டு பொண்ணுங்களோட மைண்ட் செட் எப்படி அதுல தெரிஞ்சுட்டு வந்து அவங்க கிட்ட பேசுறாங்க. எல்லாமே அந்த தாட் ப்ராசஸ் வந்து இன்ஸ்டால என்ன போடுறாங்களோ, யூடியூப்ல என்ன போடுறாங்களோ அது பார்த்துட்டு வந்து பொண்ணுங்களோட மைண்ட் செட் இதுதான் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு கப்புல ஷூட் பண்ணோம். ஓகேவா? எனக்கு பெரிய ஹோப் கொடுத்துருக்கு. இந்த சேனல் சூப்பரா போகும், இந்த விஷயம் சூப்பரா போகும், நம்ம கரெக்டான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. நான் அது ரிலீஸ் ஆனோன்னு உங்க எல்லாத்துக்குமே லிங்க் ஷேர் பண்றேன். இப்போ அப்படி ஒரு கப்புள் இருக்காங்க, அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங். அது எல்லாத்தோட நீங்க அப்படியே சொன்ன மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர் எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா மீடியால போர்ட்ரேட் ஆகணும், சொல்வதெல்லாம் உண்மை கிடையாது, அது இல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது தான் எங்களோட ஸ்டாண்டு. விமனுக்கு வந்து ஒருத்தனை லவ் பண்ணிட்டானா அது கெட்டவன்னு தெரிஞ்சாலும் தன்னை ஏமாத்திட்டு ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் கொண்டு போவாங்க. ஓகே, they'll try for like try பண்ணலாம். it happen with lot of women. ஓகே, அவனை கெட்ட லைக் he's not my person தெரிஞ்சிரும். உள்ள gut feel உள்ள சொல்லிடும், தெரியும். they'll cheat themselves. okay, somehow it will get சரியாயிடும், பாத்துக்கலாம். ஓகே, சேஞ்ச் பண்ணிடலாம். no don't change it. நமக்கு அது நடக்கவே போறது இல்ல. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க ஒன்று சொன்னீங்களே உமன் இந்த மாதிரி, அந்த மாதிரி டேர்ம் பண்ணுறது இல்லை, அந்த மாதிரி டேர்ம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி எப்படி டேர்ம் பண்ணணும்னா, ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இந்த எப்படியாவது அடாப்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த கேரக்டர்ஸ் சில மென்னும் இருப்பாங்க. கம்பேர்ட் டு men, women get easily attached நிறைய பேர் emotionally. இருப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் Yeah, கரெக்ட். ஆமா, அவ எவ்வளோ ஸ்ட்ராங்கா எவ்வளோ இண்டிபெண்டா யோசிச்சாலும் ஏதாவது ஒரு மூலையில she'll get locked. என்ன ரீசன்னா, நிறைய ஃபேமிலி உமன் வந்து நீ இப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை விதைச்சிட்டாங்க. அதனால அவங்களோட விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணாதனால மெஜாரிட்டி ஆஃப் உமன் அப்படி அந்த மாதிரி இருக்காங்க. அது ஆக்சுவலி இந்த மாதிரி இது ஆகிறது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். பட் காமனாகவே அது ஒரு திங். ஐ டோன்ட் நோ, ஒரு அது அப்படி தான் இருக்குமோ, மேபி விமன் பில்ட் தட் வேயா அப்படின்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. அவளுக்கு தெரிஞ்சும் சம்டைம்ஸ் ஷீல் மேக் மிஸ்டேக். ஆனால் அவள் அதுலேருந்து வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஷீல் கம் அவுட். காதல் கண்ணை கட்டுது, கட்டுற வரைக்கும் தான் இருக்கும். கல்வி விட்டா all the flawness, like ஒரு காய் மேல இருக்க flawness, லவ்ன்ற ஒரு ஃப்ரேமோட அவ பார்த்தானா அந்த ஃப்ளாவுமே லைக் ரசிப்பாங்க. அது எப்போ வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரீம் வரலாம் தான், வர்ஸ்ட் ஆக வரலாம் தான். ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் எல்லாரோட ஃப்ளாவையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். யாருமே வந்து ஒயிட் அண்ட் பிளாக் கிடையாது, கிரே கேரக்டர்ஸ் தான் இருப்போம். சோ கிரே கேரக்டருமே என்னோட லெவல் ஆஃப் கிரே அக்செப்டிங் இருக்குல்ல, அது என்னால ரசிக்க முடியும். சோ அந்த மாதிரி என்னோட கிரே ஆஃப் லெவல் என்ன இருக்கும், என்ன விட இன்னொரு பொண்ணுக்கு நான் டாக்ஸிக்கா நினைக்கிறது அந்த பொண்ணுக்கு ரசிக்கலாம். கரெக்ட். பிலீஃப் சிஸ்டம் ஒருத்தருக்கு மாறும், வேல்யூஸ் ஒருத்தருக்கு மாறும். சோ யாருமே பேட்னு சொல்ல முடியாது. என்னோட ஆள் இல்லைன்னு சொல்லலாம், எனக்கான ஆள். Yeah, we can put that way. நானுமே கிரே தான். I would say everyone are grey. Different shades of அந்த like color difference தான். இவ்ளோ கிரே அந்த மாதிரி கொஞ்சம் white ஜாஸ்தி மிக்ஸ், கொஞ்சம் black ஆடி. அந்த மாதிரி ரொம்ப black-ஆ எல்லாம் இருந்தா எனக்கு சேஃப் அப்படி நான் யோசிக்கிறது. இந்த level of black நான் வந்து I can tolerate. அந்த tolerate தான். ஆமா, டாலரன்ஸ் தான். இந்த level of இருக்கானா, ஏன்னா எவனுமே வந்து யாருமே லைக் பெர்ஃபெக்ட் வந்து நானுமே கிடையாது. I would accept that I am not perfect. அது நான் முதல்ல எந்த புரிதல் எனக்கு இருந்தானா I would never like இப்ப எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி நிறைய பேர் சொல்றாங்கல்ல, நானே முதல்ல ஒழுங்கு இல்லைன்னா தான் அடுத்தவனோட accept ourselves. Okay, these are my flaws அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு பர்சனை வந்து நான் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வேணும்னு நினைக்கிறேன். அவன் காலைல ஏஞ்சிச்சோடனே 6 மணிக்கு ஏஞ்சிக்கணும், இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணணும், நான் இருக்கேன்னா முதல்ல அப்படின்னு சொல்லி இருக்கணும். அப்பதான் அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ
ஹியூமனா அட் த எண்ட் ஆஃப் த டே ஹீ இஸ் ஆல்சோ ஹியூமன் அப்படின்னு நினைச்சா போதும். அந்த விஷயத்திலேயே சொல்றேன், அந்த டாலரன்ஸ் லெவல்ங்கிறது ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கல, Yeah. அட்லீஸ்ட் ஒரு 7 Yeah, 8 that's fine. டாலரேட் பண்ணிக்கலாம். 10க்கு எந்திரிச்சு சுத்தமா ஒண்ணுமே அதுதான். அதுதான் அந்த அந்த grey level. அந்த அந்த பவுண்டரி தான், அந்த பவுண்டரி நமக்கு தெரியணும். 7 மணிக்கு என்னச்சா Yeah, ஓகே. okay. ஒருத்தருக்கு 10 மணி நீ இந்த வீடியோ ஈவினிங் வரைக்கும் அது டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல். ஆமா, எனக்கு இந்த லெவல் அப்போ ஓகே அப்படின்னு. அந்த விஷயத்த ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு, ஃபிகர் அவுட் பண்றதுக்கு ஒரு விண்டோ பீரியட் வேணும். பேசி நல்லா பாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 100% எதிர்பார்க்காதீங்க. 80% சூப்பர், 70% ஆல்சோ சூப்பர். எபோவ் 50 இருந்துட்டாவே ஃபியூச்சரில் உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியும். பிலோ 50 இருக்காங்களா, அப்போது யோசிங்க. பிலோ 30-20 இருந்தால் பேரண்ட்ஸ்கிட்ட கன்வே பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி முக்கியமாக என்னென்னா, சிங்கிள்ஸாகவே இருந்துருவோன்னு சொல்லி ஒரு 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 டீம் சொல்கிறாங்கல்ல, அந்த டீம் தயவு செஞ்சு பயத்துல தான் எக்ஸ்பெக்டேஷன்ற ஒரு வேர்டே வைக்கிறோம்னு உங்களுக்கு புரியுதா? எங்களுக்கு பயம் ஆக்சுவலி, எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றும் இல்லை. எங்களுக்கான ஆள் வந்தால் அந்த அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன். நான் அப்படிதான் சொல்றேன். எனக்கு வந்து கரெக்டான ஆள் தான் சென்டர்ல உட்கார வச்சிருக்கோமா? ஓகே ஓகே. எனக்கு அப்படிதான். எனக்கு மேரேஜ் வேணாம். நோ, ஐ டோன்ட் பிலீவ் லைக் மேரேஜ் தப்புன்னு எல்லாம் சொல்லலை. என்ன சொல்றேன்னா, எனக்கான பர்சன் வந்தாதான் I'll get married. எனக்கு வந்து எனக்கு இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, த சொசைட்டி ப்ரெஷர், மை ரிலேட்டிவ் ப்ரெஷர், நோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ மேரேஜ். எனக்கு இதனால இந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்க்காக எனக்கு மேரேஜ் பண்ணணும்னா ஐ டெஃபினெட்லி ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட். ஐ டோன்ட் வாண்ட் கெட் மேரிட். இஃப் ஐம் சீயிங் மை பர்சன், இஃப் ஐம் சீயிங் மை மேன் அண்ட் ஐ திங்க் ஐ கேன் லிவ் என்னோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் இந்த பர்சன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணி எனக்கு செட் ஆயிடுச்சுன்னா ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் மேரேஜ். பட் ஐ நீட் மை பர்சன். நான் அவர்கிட்ட என் லைஃப்பை ஷேர் பண்ண போகிறேன்னா ஐ நீட் தட் கை, ரைட்? அப்படி இருந்தால் தான் இஃப் ஐம் சீயிங் தட் கைண்ட் ஆஃப் பர்சன் டெஃபினெட்லி ஐல் கோ ஃபார் மேரேஜ். நான் அதுக்கு இல்லை. பட் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வந்து இருக்கிறதுக்காக, எக்ஸாம்பிள் மை ஏஜ், இஃப் ஐம் ஹியரிங் 25 அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த என் ஏஜ் ஒரு க்ரைட்டீரியாக்காக மை பேரண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ரிலேட்டிவ், நோ ஐ டோன்ட் கெட். நான் என் ஃப்ரெண்டுக்கு சொன்னதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். பிஃபோர் 30 மேரேஜ் பண்ணணுமானா கண்டிப்பாக பண்ணணும். பிஃபோர் 25 நீங்கள் இந்த மாதிரி ரிலாக்ஸ்டா இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் சூப்பராக பேசலாம். ஓகேவா? உங்களை ஹர்ட் பண்ணணுங்கிறது இல்லை. ஓகேவா? ஐ கேன் டிஃபெண்ட். ஓகே, கமான். ஓகே, நான் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து சொல்கிறேன். எங்களுக்கு என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு ஏஜ் அதிகமாக உங்களோட பிலீஃப் சிஸ்டம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அதிகமாகிட்டே போகும். அது அதிகமாகிட்டே போகும்போது உங்களுக்கான மேட்ச் கிடைக்கிறது கஷ்டமாயிட்டே போகும். நீங்கள் ஓகே 25 நான் 27 நீங்கள் ஒரு டைம் பவுண்ட் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே அவங்களா கிடைச்சா ஓகே, இல்லைன்னா நான் சர்ச் பண்ணி பார்ப்பேன். இந்த 35 தான் நீங்கள் பவுண்டரியாக வச்சுருக்கீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் கன்வே பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக பேரண்ட்ஸுக்கு கன்வே பண்ணணும். அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் கன்வே பண்ணணும். ஓகே, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக என் பேரண்ட்ஸை வந்து ஓகே. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி என்ன இருக்குன்னா, நான் போயிட்டேன்னா என் பொண்ணை யார் பார்த்துப்பா, அந்த கொஷின் இருக்கும். யாராவது கிட்ட ஷீ ஷுட் பி சேஃபாக இருக்காளா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் எனக்கு இப்படி ஏஜ் ஆகிறதுக்குள்ளே என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், அவர் நல்ல இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் பேரண்ட்ஸ் வந்து இந்த ஏஜ் வந்தோடனே பார்க்கணும், அலைன்ஸ் பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணுங்கிற ஒரு வர ஐடியாவுக்கு இந்த இதுக்கு தள்ளுறதே இதுக்காகத்தான். இந்த மைண்ட் செட்டில் தான் நான் இப்போ இருந்து என்ன சொல்லுவேன்னா, நான் இப்படி தான் என் வீட்டில் சொல்லுவேன், என்னை பார்த்துக்கிற எவ்ரி ஒன் நீட் ஒரு கம்பெனி வேணும், ஒரு வாழ்க்கைக்கு ஒருத்தங்க வேணும். பட் இட்ஸ் நாட் நெசசரி அவன் ஹஸ்பண்டாக இருந்து தான் அவனுக்கு வந்து இது பண்ணணும். இட் மே பி லைக் ஐ டோன்ட் திங்க் ஒரு ஹஸ்பண்ட் போஸ்டில் ஒருத்தன் இருந்தால் தான் என்னை அவன் பார்த்துக்க முடியுமா? செம டிஃபென்ஸு. நான் என்ன சொல்லுவேன்னா இதுதான் சொல்லுவேன், பார்த்துக்கணுன்ட்டு இல்லை, எனக்கு படிக்க வச்சுருக்காங்க, எனக்கு நாலேஜ் இருக்கு, ஏதோ ஒரு விதத்தில் பொழைச்சிப்பேங்கிற தைரியம் எனக்கு இருக்குது. ஐ கேன் ஃபினான்ஷியலி என்னை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஐ கேன் ஆக்சுவலி டூ தட். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ எனக்கு ஒருத்தன் வேணும் அப்படின்னா, இப்போ என் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணணும், நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா மேபி ஃபார் எமோஷ்னல் சப்போர்ட்காகத்தான் அவங்க பார்க்கணும் எனக்கு மாப்பிள்ளனா. மற்றபடி ஐ கேன் மேனேஜ் மை செல்ஃப் ஃபினான்ஷியலாக, ஒரு வீடோ எதுனாலும் அதை பார்த்துக்க முடியும். ஆனால் எமோஷ்னலாக ஷேர் பண்ணிக்க ஒரு பர்சன் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அந்த ஒரு மோட்டிவில் என் அம்மா மாப்பிள்ளை பார்க்குறது யோசிக்கிறது அவங்களோடது
இட்ஸ் அப் டு தெம். பட் என் பொண்ணு நான் போனதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு வீடு, நோ, ஐ கேன் டூ தட் பை மை செல்ஃப். ஓகே. நீங்கள் அப்போ சொன்னதுக்கு நான் என்னோட தாட் சொல்கிறேன். நீங்கள் இது எடுத்துக்கிறதும் இல்லைங்கிறதும் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். என்னென்னா நான் ஏன் மேரேஜ் வேணும்னு சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தால் டாலரன்ஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போது என்னென்னா இந்த கமிட்மெண்ட் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்து எல்லாரும் உங்களை பார்த்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன வேணும்னாலும் சொல்லலாம். நான் வந்து யார் மற்றவங்க நினைக்கிறத பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் எண்ட் ஆஃப் த டே அதுவும் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங். நம்ம முதல்ல பேசுன மாதிரி தான் பர்ஃபெக்ட் மேட்ச் கிடைக்க போகிறதில்ல. அப்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், நமக்காக அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. சைக்கோவை பற்றி பேசல, எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸை பற்றி பேசல. ஆனால் ஒரு நார்மலான பர்சனே நீ வேணாம் நான் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம ஈஸியாக வந்துடுவோம். அது ஈஸியாக வரக்கூடாதுன்னா நமக்கு வந்து கமிட்மெண்ட் வேணும். தேவை அங்கே கமிட்மெண்ட் இல்லை, அந்த இடத்துல லவ் வேணும். இட் ஷுட் நாட் பி கமிட்மெண்ட். தட் ஷுட். இன்னொரு திங் என்னன்னா, ஒரு திங்கில் வந்து சரி எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து நான் என்னோட விஷயம் இது பிடிக்கல இது பண்ணல அப்படின்னா அந்த டைம் அவங்க வந்து அந்த டைமில் அசால்ட்டாக விட்டு போகாமல் ஓகே இது இவளுக்கு பிடிக்கல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு they will he changed for her. அதுதான் சொல்றேன். அவன் ஒருத்தன் எனக்காக மாத்திரான், அட்ஜஸ்ட் பண்றேன்னா அது வந்து அவன் என்னை கல்யாணம் பண்ணிட்டான், ஒரு 5000 பேர் முன்னாடி எங்களுக்கு மேரேஜ் நடந்துருச்சு, இட்ஸ் பிக் கமிட்மெண்ட். நோ, அவன் அதுக்காக வந்து அவனை காம்ப்ரமைஸோ இதோ பண்ணிக்கிறது வேணாம். அவன் எனக்கு ஒன்று பிடிக்கலையா, அவனுக்கு ஒன்று பிடிக்கலையா, அது வந்து நான் என் லவ்னால பண்ண வேண்டியதா இருக்கணும். ஓகே, அது கமிட்மெண்ட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நோ, இட் ஷுட் நாட் பி லைக் தட். நான் என்னோட பிலீஃப் என்னன்னா லவ் வந்து பில்ட் பண்ண வேண்டியது தானாக வந்துடாதுன்னு நான் நினைக்கிறேன். பில்ட் பண்ண வேண்டியதுங்கிறது நினைக்கிறேன். ஆமாம், இப்போது எனக்கு அந்த கமிட்மெண்ட் இல்லைன்னா நான் ஈஸியாக கட் ஆஃப் பண்ணிட்டு நான் வேற ரிலேஷன்ஷிப் பிளான் பண்ணிடுவேன். கமிட்மெண்ட் இருக்குங்கிறப்போ பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஓகே, அந்த இந்த ட்ரை பண்றது எப்பயுமே ட்ரை பண்ணுவீங்களா? நீங்க ஒரு பாயிண்ட்ல போர் அடிக்கும் சொன்னீங்கல்ல, ஸோ அந்த ட்ரையிங் வந்து எப்பயா ஸ்டாப் ஆகுமா? ஃப்ரம் த கேர்ள் சைட் அண்ட் ஃப்ரம் த பாய் சைட் ஆல்சோ கேட்குறேன். ஏன்னா ட்ரையிங்னு சொல்றீங்கல்ல, இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல போர் அடிக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலேன்றீங்க, அப்போ அந்த ட்ரையிங் தானே ஸ்டாப் ஆகுது. ட்ரையிங் என்ன ஆகுனா ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலன்னா ஒரு சின்ன கேப் எடுப்போம். சண்டை, இப்போ நான் என் ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு சின்ன சண்டை கட்டிக்கிறோம், ஒரு 2 நாள் பேசாமல் இருப்போம். ஓகேங்களா, அதுக்காக இவங்க நம்ம ஃபியூச்சருக்கு ஒத்தே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு கட் ஆஃப் பண்ண மாட்டோம். Because you love your wife. That's the reason. ஸோ நீங்க நார்மல் காய் ஒருத்தங்களை சொல்றீங்க, நார்மல் காயை ரிஜெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி. எல்லாம் நிறைய நார்மல் காய்ஸ் இருப்பாங்க, ஒருத்தங்க தனியா தெரிஞ்சாதானே இந்த லவ் வரும். ஏன்னா நான் இந்த என்ன சொல்றது மூவிஸ் பார்த்து ரொமான்டிக் புக்ஸ்லாம் படிச்சு ஒருத்த மேல அந்த ஸ்பார்க் வந்தாதானே. ஸ்பார்க்ன்றது மேக் பிலீவ் ஃபேக்டர் தான், அது எனக்கு புரியுது. எல்லாரும் மாதிரியும் லவ் வந்தா அது கிடையாது தானே. யாரோ ஒருத்தங்க தனியா தெரியும், நிறைய நார்மல் பீப்புள் இருக்காங்க தான், அந்த சைக்காட்டிக்லாம் இல்லாம நார்மல் பீப்புள் இருக்காங்க தான். அந்த மாதிரி ஒரு ஆள் தெரியுற வரைக்கும் மேபி எனக்கு 25 வயசுல தெரியலாம், இவளுக்கு ஒரு 35 வயசுக்கு மேல தெரியலாம். அந்த ஒரு ஏஜ் வரைக்கும் அந்த நம்பர் தான் எங்களுக்கு பயத்தை கொடுக்குது. Why not? எங்களை கண்டிஷன் பண்ணிட்டாங்க, அதனால சோஷியல் கண்டிஷனிங் தான். ஒரு கண்டிஷன் சரி எது சொன்னாலும் ஒரு காரணம் சொல்லி தான் நீங்க நம்பி இருப்பீங்க. அந்த என்ன காரணம் உங்களுக்கு? ஒரு 35 வயசுனா ஏன் பயப்படுறீங்க? I'll tell you why. Women can, இது வந்து womenக்கு வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாளோ. they can serve. இல்ல இன்னைக்கு காலையில வந்த கப்புள் அவங்க சொன்ன அதே விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, 21 முடிச்சோன்னா அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நான் நிறையா விஷயத்த தெரிஞ்சுப்பேன், எனக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துடும், அதுக்கப்புறம் எனக்கான மேட்சை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்போ கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ சேர்ந்தே ட்ராவல் பண்ணுறோம், எங்களால் எல்லா விஷயத்துலையும் அடாப்ட் ஆகிட்டு போக முடியுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அது அவங்களோட இதில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் ஏன் நீங்கள் 35 வரலும் ஏன் வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறேன். லவ் மேரேஜ். ஓகே, தட்ஸ் பியூட்டிஃபுல். எனக்கு இன்னொன்று, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஸ்கூலில் படித்தோம். ஷி காட் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டாங்க, காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஐ வாஸ் ஷாக்ட். எனக்கு என்ன அதுக்குள்ளே சீக்கிரமாக இவ்வளோ சின்ன ஏஜில் ஏன் கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஷீ இஸ் ஹேவிங் அ பெஸ்ட் லைஃப் நவ். ஓகே, எனக்கு அவங்கள பார்க்குறப்பெல்லாம் எனக்கே ஆசையாக இருக்கும், பொறாமப்படாது. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி ஃபார் தெம். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஐ டோன்ட் நோ வை. ஒரு மேரேஜ் பற்றி பயந்தாலும் அவங்கள பார்க்குறப்போ a perfect man, maybe ஒரு hope, a little hope. Okay,
a person it's not about age. அதனால தான் நான் இங்கே ஏஜ் கொண்டு வரேன். ஏன்னா 18 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சு கஷ்டப்பட்ட பொண்ணுங்களும் இருக்காங்க. எங்கே பொண்ணு வந்து எங்கேயாவது தப்பா யாரு கூடயாவது போயிடுவாளோ லைக் அப்படி பயந்து பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி வைக்கிற ஏஜும் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கவங்களும் பார்த்துருக்கேன். ஏர்லியராக கல்யாணம் பண்ணி ஒர்க் அவுட் ஆகாதவங்களையும் பார்த்துருக்கேன். இட்ஸ் நாட் அபவுட் ஏஜ். எனக்கு தெரிஞ்சு ஏன்னா எந்த வயசுல வேணால் லவ் வரலாம். அதுதான் நான் நினைக்கிறேன். ஒரு யங் மைண்டோ இல்லை உண்மையாலுமே ஒரு மனுஷனா அவனுக்கு எல்லா எமோஷனும் இருந்தா அவனுக்கு லவ்ங்கிறது ஒன்று வரதான் செய்யும். அது வந்து இந்த ஏஜ்ல இருந்து வந்தாதான் லவ். இன்னும் எந்த ஏஜ்ல வேணா எந்த லவ் வேணா வரலாம். ஓகே, எங்களோட பயம், நான் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து திரும்பவும் பேசுகிறேன். எங்களோட பயம் என்னன்னா சர்டன் ஏஜுக்கு அப்புறம் பேபி கிடைக்கிறதுல பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. நம்ம ஜென்ரேஷன் சூப்பராக போகணுங்கிறது தான் எங்களோட ஆசை. டிங்க் இதெல்லாம் சொல்லிட்டாலும் அது சஸ்டைனபிள் கிடையாது. எவ்வளோ நாள் அது அந்த ஜென்ரேஷன் அப்படியே கட் ஆஃப் ஆயிரும். 4,000 இயர்ஸாக இந்த எர்த் வந்து இப்படி தான் வந்திருக்கு. இதில் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல்ஸ். நீங்கள் ஒரு கேரக்டரில் எடுத்துக்கிட்டாலும் எந்த விஷயம் நேச்சரில் எடுத்துக்கிட்டாலும் ஃபண்டமெண்டல்ஸ் மாற போகிறதில்ல. அதை நீங்கள் நம்புறீங்க தானே? அதே தான் நீங்கள் நான் என்னோட பர்சனல் சஜஷன் நீங்கள் உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. ஒரு 25 வரலும் அவனா வரட்டும்னு வெயிட் பண்ணுங்க. ஒரு 25க்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. எப்பவுமே பசங்க தான் ப்ரொபோஸ் பண்ணுமா, நீங்க பண்ண மாட்டீங்களா? நான் சொல்றேன், எனக்கு ஒருத்தனை உண்மையாலுமே பிடிச்சிருக்குன்னா ஐ வில் அப்ரோச். அதுலலாம் நான் வந்து பசங்க தான் பண்ணணும் பொண்ணு. நோ. இஃப் ஐ லைக் சம்ஒன் ஐ வில் பி ரெடி. பட் எனக்கு ரெடி ஆகிற அளவுக்கு எனக்கு வரணும். அண்ட் இன்னொன்று விஷயம் சொன்னீங்க, பேபிஸ். நான் என்ன நினைக்கிறேன்னா பேபி வந்து வச்சுக்கிறதும் வேணாங்கிறதும் அதுதான் நான் சொல்றேன். நான் என்னன்னா நீங்க ஓகே, அது கண்டிப்பா அது அவங்களோட விருப்பம். ஓகேவா? அண்ட் இதுல என்ன நான் சொல்ல வரேன்னா இதுல என் அப்பா அம்மா சாட்டிஸ்ஃபை என் பார்ட்னரை. ஏன்னா இப்போ பார்ட்னருக்கு ஓகேனா நீங்க ஓகே, இதெல்லாம் நீங்க முன்னாடியே பேசிக்கிறீங்க, இதெல்லாமே ஓகே. நீங்க நான் என்னோட இது என்னன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா இந்த தாட்ஸ் எல்லாமே கமிட்மெண்ட் வேணாங்கிறதுனால வருதோ அப்படின்னு நான் கேட்கறேன். நான் கியூரியாசிட்டியில கேட்கறேன். if I'm deciding not to have a baby, அது என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று வந்து if I want to get pregnant, ஒரு பேபியை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரேன்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாமே எனக்கு இருக்கணும். ஃபினான்ஷியலாக நான் என்ன தான் பேசினாலும் அந்த குழந்தைக்கு தேவையான பேசிக் நீடை கொடுக்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த குழந்தைய இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பேபி இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு உயிரை நான் இந்த உலகத்துக்கு கொண்டு வரேன்னா அதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கணும். அதுக்கு எல்லா நெசசிட்டியும், அதுக்கு பேசிக்காக ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ஆகட்டும், அது நல்ல என்வாயன்மெண்ட்டில். ஏன்னா நான் நிறைய குழந்தைங்கள பார்த்துருக்கேன், அப்பா அம்மா அடிச்சுட்டே இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து பார்த்து ட்ராமடைஸ் ஆகி அந்த குழந்தையோட மென்டல் ஹெல்த்தே போயிருக்கும். இந்த சொசைட்டி வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல்னு சொல்லி ஒரு கப்பல் மேல ஒரு ப்ரெஷரும் போடுறீங்க. அந்த கப்பலே ஒரு நல்ல என்விரான்மெண்ட்ல இல்லாத போது அது ஒரு பேபியை வேற அங்க கொண்டு வந்து நான் சரி ஓகே, நான் இது இந்த மாதிரி அந்த குழந்தை பிறந்தா இல்ல நிறைய எப்படி சொல்றது, அந்த குழந்தை லைஃபை சேர்த்து நாசம் பண்றாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது நீங்க தப்பா எடுத்துக்க வேணாம். குழந்தை வேணாமா இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி வேணாமா? குட் பாயிண்ட். ஓகே, ரெடி ஆயிட்டீங்க நீங்க. ஓகே, குழந்தை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இதை விட காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கப்போ மனுஷன் குழந்தை வச்சுருந்தான். ஓகேவா? இப்போது நம்ம இந்த என்விரான்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஓகே நாம் இதை தப்பு சொல்கிறோம், இதை மாத்திரக்கு நம்ம ஏதாவது எஃபர்ட் போட்டுக்கணும். ஓகே, ஒன் திங். அதுக்காக குழந்தையே வேணான்னா இது எங்கே போகுங்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆக்சுவலி பயமாக இருக்குது. அதனால தான் ஐயோ நம்ம இந்த டாப்பிக்கை டைவர்ட் பண்ணி கொண்டு போகணுமேன்னு தான் நானும் பார்க்குறேன். ஆனால் ஃபினிஷ் பண்ணணும். இல்லை, எனக்கு தெரிஞ்சு இவ சொல்கிறது என்னென்னா குழந்தை வேணாம் சொல்ல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற அளவுக்கு அவகிட்ட எல்லாம் இருக்கான்னு தான் சொல்கிறேன். லைக் நான் முதல்ல ரெடியா, என்னை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் முதல்ல ரெடி. அந்த பேபி வந்ததுன்னா அது வாழ்கிறதுக்கான இடம், ப்ராப்பர் எஜுகேஷன் கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற, மென்டலி நான் ப்ரிப்பேர் ஆகணும், நான் ஃபிசிக்கலி ப்ரிப்பேர் ஆகணும். இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஐ கேன் திங்க் அபவுட் அ பேபின்றேன் நான். இட்ஸ் நாட் அபவுட் டேக்கிங். எனக்கு இப்போ நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு வந்து நான் பேபி வேணாம் அப்படின்னு நான் தள்ளி எனக்கு வேணான்னு யோசிச்சுட்டு ஒரு மென்டாலிட்டியில் இருக்கேன். ஆஸ் யூ செட், ஒரு ஏஜுக்கு மேலே உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல கெட் ப்ரெக்னென்ட், வாட் யூ வில் டூ? அப்போ உங்களுக்கு ஆசை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா
ஆப்வியஸ்லி வேற ஆப்ஷன் நான் போகணுன்னா ஐ ரியலி வாண்ட் பேபினா ஐ கேன் ஆக்சுவலி அடாப்ட். அதான் பண்ணலாம் எனக்கு. ஏன்னா சொல்ல முடியும் இப்போ எனக்கு பேபி வேணாங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருப்பேன். ஆஸ் யூ செட் கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு பேபி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சுன்னா ஐ நெவர் ஹெசிடேட் டு அடாப்ட் பேபி. அந்த இது இருந்துச்சுன்னா சூப்பர். ஏன்னா நான் ஒரு குழந்தை என்னால் வருது அப்படின்னா ஐ வாண்ட் கிவ் தட் பேபி எவ்ரிதிங். அதுக்குன்னு ஸ்பாயில் பண்ண மாட்டேன். பட் ஒரு பேசிக்கான ஒரு ஒரு குழந்தை இப்போ ஒரு பேட் என்விரான்மெண்ட்ல இருக்கிறதுல பார்த்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில நம்மளுக்கு இருக்கும்ல. பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த குழந்தைக்கு that baby doesn't deserve to be that place. அந்த இடத்துல நான் என் குழந்தைய நான் வைக்கக்கூடாதுன்னு தான் நான் யோசிச்சு நான் சொல்கிறேன். ஓகே, நான் இந்த இடத்துல நான் ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். அஸ் அ பிரதராக நான் முடிச்சிடுறேன் ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் திரும்ப கன் எடுத்திங்கன்னா என்னால் டிபெண்ட் பண்ண மட்டும்தான் முடியுது ஓகேவா. என்னென்னா அஸ் அ பிரதராக நான் ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் சொல்கிறேன். பர்ஃபெக்ட் டே வில் நெவர் கம் ஒன்று ஓகேங்களா. பர்ஃபெக்டாக நான் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு வந்ததுக்கப்புறம், பர்ஃபெக்டாக ஹெல்த் வந்ததுக்கப்புறம், இப்படி லைஃப் இஸ் ஷாபி. நான் அப்படி தான் க்ரோ ஆகி வந்திருக்கேன். நிறையா தப்பு பண்ணேன், தப்புலேருந்து கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயே ஆகட்டும், லைஃப்லேயே ஆகட்டும், ரிலேஷன்ஷிப்லேயே ஆகட்டும், ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஓகேவா. ஒன் திங். செகண்ட் திங், என்னோட மென்டார் ஏஜ் வந்து 35, அவங்களுக்கு 33, அவங்களும் 35, 2 பேரும் காலேஜ் மேட்ஸ் ஓகே. குழந்தை பிறக்கும்போது 35, இப்போ 38 ஓகே. அவங்க தே போத் டிசைடட் 25ல் அவங்க பிஸ்னஸ்குள்ளே வர்றாங்க. அவங்க ஏஜோட 25ல் பிஸ்னஸ்குள்ளே வர்றாங்க. மியூச்சுவலி தே டிசைடட் நமக்கு ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் தான் பேபி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க ஒரு டைம் பவுண்ட் வச்சுட்டாங்க. டைம் பவுண்ட் வச்சுட்டு ஓகே இங்கேருந்து ஃப்ரம் நவ் 3 வருஷத்தில் நான் இந்த இடத்துக்கு ரீச் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்தில் நான் இந்த இடத்த ரீச் ஆகிக்குவேன். நான் 35 ஏஜில் நான் குழந்தைக்கு பிளான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அது வரலும் ஃபிசிக்கலாக அவங்களோட ஹெல்த் கான்சியஸாகவும் இருந்தாங்க. ரொம்ப முக்கியம் இது ஓகேவா. நீங்கள் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்குது. நான் வந்து இப்போ பேபி வேணாங்கிறது இதை வந்து சொல்கிறக்கே பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் சொல்கிறேன் அது ஓகே. அட் தி ஸ்டேஜ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு மியூச்சுவலாக டிசைட் பண்ணிங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிக்கிறீங்க ஏதோ, அது வந்து அப் டு யூ, உங்களை பொறுத்தது. ஆனால் நான் இந்த ஏஜுக்குள்ளே இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டு பேபி இது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இது வச்சுக்கோங்க, டைம் வச்சுக்கோங்க. நான் ஒரு பர்சனை செலக்ட் பண்ணுறதுக்கு தேடுறதுக்குமே நான் அதுதான் சொல்கிறேன். ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் எஃபர்ட் போடுங்க, நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். நான் என் டீமில் ஒரு பெஸ்ட்டு டீம் மெம்பர் வேணும் அப்படின்னா நான் எஃபர்ட் போடணும்ல. என் லைஃப்பில் பெஸ்ட்டு பார்ட்னர் வேணும்னா நான் என் சைட்லேருந்து என்ன பண்ணேன்னு இருக்கணும்ல. இந்த இடத்துல யூனிவர்ஸ் அதுவாக கொண்டு வந்து சேர்க்காது. நம்ம கொஞ்சம் ஒருத்தவங்க வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு லக்குக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. இன்னொருத்தவங்க ஹார்ட் ஒர்க்கே போடாம லக்குக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க? அதுதான் ஓகே. இங்க இப்போ என்னன்னா எந்தாவது ஒரு இடத்துல நீங்க யூனிவர்ஸ் இது கொண்டு வரும், நம்ம என்ன பண்ணுவோம், இல்ல நான் கொண்டு வந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி கேட்டகரி நான் இல்ல. இஃப் இட் பிரிங்ஸ் அதுக்கு எஃபோர்ட் போட்டு கண்டிப்பா நான் இல்லை எனக்கு வேணாம் அப்படி நான் சொல்லலை. சில பேர் அந்த மென்டாலிட்டியில் இருக்கவங்களும் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா அது வரப்போ அது என் கண்ணுக்கு பட்டு நல்லதுன்னு தெரியும். அது வரதுக்கு நான் போவேன். நீங்க ஒரு ஏஜ் வச்சிருக்கீங்க, அது வரப்போன்றதுக்கு நாங்க ஒரு அது வரப்போன்னு நாங்க சொல்றோம். நீங்க வந்து அதுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ஏஜ் வச்சிருக்கீங்க. அவ்வளவுதான். நாங்க அந்த ஏஜ் வைக்கல. அது வரட்டும், வந்தா நான் போயிடுவேன். காத்திருக்கிறோம். அவ்வளவுதான். அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இட்ஸ் நாட் என்னால சண்டை போட முடியல. ஓகே, என்ன சொன்னீங்க? சொல்லுங்க பரவாயில்ல. அவர் நாங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி இதே சண்டை வெளியே போட்டுட்டு இருந்தோம். அவரு எந்த சைடு? உங்க சைடு எடுக்கிறாரு கொஞ்சம். அதனால இப்போ நிறைய விஷயம் பெட்டர் ஆயிடுச்சு. நீங்க இந்த அளவுக்கு காலேஜ் முடிச்ச ஒரு யூஜி முடிச்ச பொண்ணுங்களுக்கு இந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கிறதே எனக்கு ஹாப்பி தான். நான் அதுவே அப்ரிஷியேட் பண்ணேன். உண்மையா என்ன வேணும்னு தெரிஞ்சிச்சுனாவே அதை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்ன அது அந்த டைரக்ஷன்ல டர்ன் பண்ணிட்டோம்னா கரெக்ட். அதுதான் என்ன வேணுங்கிறது தெரிஞ்சிட்டாலே
பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். இது ஓகே. ஹெல்த்துக்கு எந்த மாதிரி ப்ரியாரிட்டைஸ் பண்றீங்க? ஹெல்த்துக்கு நீங்கலாம் என்ன எஃபர்ட் போடுறீங்க? மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் போத்? Yeah, both. We are like gym we are like health conscious ஆ தான் இருக்கும். ஓகே. இப்போ இருக்க நான் எங்க ஏஜ் பீப்புள் எல்லாம் வெரி conscious கான்ஷியஸ் about மென் health. விமன் Yeah, ரெண்டு பேருமே பேருமே. அவங்க மென்டல் ஹெல்த்லயும் இப்போ நிறைய ஏன்னா நிறைய அவேர்னஸ் அவங்களுக்கு வருது. தெரிஞ்சுக்குது. ஓ நம்ம இப்ப இதான் இருக்கோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு அவங்களுக்கே தெரியல. அந்த கான்ஷியஸ் இப்போ நீங்க எங்க ஏஜ் இருக்க நிறைய பேர் கிட்ட கேட்டீங்கன்னா they'll go for dieting, they go for sugar cut and all, sugarக்கு alternative things. இந்த இடத்துல ஒரு விஷயம் ஆட் பண்ண வேண்டியது, மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்கல்ல. ரீசன்ட் டேஸ்ல நான் வெட்டிங்ஸ் எல்லாத்துலயுமே பார்க்குறேன், யங்ஸ்டர்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்க. ட்ரூ தான். அவங்க எல்லாருமே மிக்ஸ் ஆகுறாங்க, அவங்க எல்லாருமே அதை கவனிக்கிறாங்க. மொபைல் நோண்டிட்டு இருக்காங்க, ஆனா அதுவும் கெட்டிங் போர்ட். கம்ப்யூட்டர் ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் எப்படி போர் ஆச்சோ, டெக்ஸ்ட் மெசேஜ் எப்படி போர் ஆச்சோ, எப்படி கால் பேசிட்டே இருக்கிறது போர் ஆச்சோ, எப்படி காமிக் புக்ஸ் லைக் குங்குமம் விகடன் இந்த மாதிரி புக்ஸ் எப்படி ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் போர் ஆச்சோ, சோஷியல் மீடியா ஆல்சோ கெட்டிங் போர்ட் நவடேஸ். இருந்தாலும் இன்னும் இப்போதான் ஷிஃப்ட் நடக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போது நிறைய பேர் இன்வால்வ் ஆகுறாங்க, நிறைய பேர் வந்து அந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. இது நான் இப்போ ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தா பெரிய ஷிஃப்ட். ஏன்னா நான் ஒரு ஒர்க்கிங்கில் ஒரு 3 இயர்ஸ் 7 இயர்ஸ், நான் என் பிஸ்னஸில் 10 இயர்ஸில் ஒரு 8 இயர்ஸ் பார்த்ததுக்கும் இந்த 2 இயர்ஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாம். ஏன்னா முன்னாடி எல்லாம் எங்களையே எடுத்துக்கோங்களே, ஒரு மேரேஜ் ஐயோ ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகணுமா அப்படிதான் இருக்கு. இப்போ நாங்களே we are involved, இது பண்ணலாம் அது பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம மேரேஜை வந்து என்கேஜ் பண்ணிக்க ரிலேட்டிவ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணி என்கேஜ் பண்ண இப்போ வைக்கலாம். ஃபன்னா எவ்வளவு கொண்டு போகணும். மேரேஜ் இஸ் செலிப்ரேஷன். எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே ஒரு செலிப்ரேஷன் தானே. அது இன்னொரு செலிப்ரேட் பண்ணுவோம். இட்ஸ் a big family fest. அதுல நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும்? லைக் ஒரு ஃபங்க்ஷன்ல இப்போ 2 பேர் இருப்பாங்க, இல்ல ஒரு பேர் யாரோ அவங்களுக்கு மெயினா இருக்குல்ல, அவங்களுக்கு ஏத்த மாதிரி என்னென்னலாம் பண்ண முடியும், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எதா இருக்கலாம், அது நம்ம சைடுல எதா கேன் பி டன் ஆன் என்ன ஸ்பெஷலா ஏதோ அவங்களோட டே அது அப்படின்னு வந்து அந்த இன்னொரு கசின் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு எப்படி அந்த மொமெண்ட்டை கொடுக்கலாம். அதுல வந்து இப்போ எனக்கு என்னோட பிரதர் வெட்டிங் இப்பதான் கொஞ்சம் ரீசெண்டா முடிஞ்சது. அதுல ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட் நிறைய இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நல்லா இருந்தது. எல்லாரையும் ஒண்ணா பிளான் வச்சு பண்ணி அதை ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. good, it was good. இன்னொரு திங் என்ன, மேரேஜ் அப்போ நிறைய பேத்துக்கு ஃபியர், நர்வஸ், எல்லா திங்கும் இது கரெக்டாக நடக்குமா நடக்காதா, அந்த டம்ப் ரொம்பவே இருக்கு. க்ளோஸ் சர்க்கிளுக்கு இருக்கும், ஃபுட்டு நல்லா வந்துருமா, எல்லாம் கரெக்டாக டைமுக்கு நடந்துருமா அப்படிங்கிற இது இருக்கு. அதுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோட சப்போர்ட் இருந்தால் தான் கொண்டு போக முடியுது. இப்போ க்ளோஸ் ரிலேட்டிவ் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இட் இஸ் ஹேப்பனிங். எங்களுக்கு இது 2 விஷயம் பார்க்குற விஷயம்னு. இன்னொன்று, நாங்கள் 2 டேஸ் முன்னாடி ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுவோம் க்ளோஸ் சர்க்கிளுக்கு. அந்த க்ளோஸ் சர்க்கிள் எல்லாம் அவ்வளோ ஆக்டிவாக அந்த குரூப்பில் இருக்கும்போது தான் ஓகே அவங்க எந்த ஏஜ் கேட்டகரியில ஃபாலோ, உங்களோட ஏஜ் கேட்டகரி தான். ஏன்னா இப்போ ரீசெண்டா நடக்கிற கல்யாணம் எல்லாம் பாருங்களே, முன்னாடி நான் இப்படி சொல்றேன், நம்ம சித்தப்பா மாமா அவங்கெல்லாம் எடுத்து இப்போல்லாம் எங்க ஏஜ்ல தே கம் இது பண்ணலாம், இந்த கேட்டரிங் அன்னைக்கு இங்க போய் சாப்பிட்டேன், தே வர் குட், இந்த டெக்கரேஷன் பார்த்தேன் நல்லா பண்றாங்க, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நல்லா இருக்கு. இப்போ எல்லாம் இது வந்து இந்த ஒரு சோஷியல் மீடியால இது ஒரு குட் திங்னு வச்சுக்கோங்களேன். நிறைய காட்டுது, நிறைய இந்த மாதிரி செலிப்ரேட் வாங்க இது ட்ரை பண்ணி பார்க்கும், நிறைய நல்லா இருக்கு. எல்லா ரிலேட்டிவும் கொண்டு வந்து வச்சு இன்வால்வ் ஆகி பண்றதுக்கு இப்போ நிறைய பேர் கம்மிங் ஃபார்வர்ட் பண்ணலாம். இப்போ ஏன்னா முன்னாடி எல்லாம் நம்ம வீட்டில் டான்ஸ் ஆடுவாங்களா வைப்பாங்களா, இப்போ நம்ம பண்றாங்க, பெரியவங்களே இஷ்டமும் பண்றாங்க, தே ஆர் கம்மிங் ஃபார்வர்ட், அவங்களும் ஆடுறாங்க, என்ன புதுசா கொண்டு வர்றீங்க, அவங்களும் ரசிக்கிறாங்க, அவங்களும் எங்கேஜ் ஆகிறாங்க. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். யா, இட்ஸ் a good thing about marriage and social media ன்னு சொல்லலாம். ஓகே, சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். செம எனர்ஜி. இதுக்காக தான் ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட இது பண்ணணும்னு நினச்சதே. பிஃபோர் மேரேஜ் இந்த எனர்ஜி இருக்க மாதிரியே சூப்பரான கப்பலை தேடி சீக்கிரமாக பிடிங்க. சீக்கிரமாக என்னோட ஆசை, என் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து உங்களோட பேரண்ட்ஸோட ஆசை, எல்லாருமே இந்த எனர்ஜி, இந்த டோன், இது எல்லாமே உங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜும் இருக்கிற மாதிரி தான் இருக்கணுங்கிறத எங்களோட ஆசையும். அதுக்கு உங்களோட சைட்லேருந்தும் எஃபர்ட் போடணும். குறிப்பிட்ட டைம் தான், ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது, சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்.